கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்துக்கான ராசி பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வீக சொத்துக்காக பார்த்தீங்கன்னா நீங்க செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதே நேரத்துல இன்ப சுற்றுலா அல்லது வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகள் காத்திருக்கிறது. இல்ல மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா காதலுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் ஏற்படும். அல்லது பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக பார்த்தீங்கன்னா நீங்க செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். ஆகையால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல மாதத்தினுடைய ஆரம்பத்துல செலவுகளை சுருக்கி செய்வது நல்லது. மாதத்தினுடைய பிற்பகுதியில பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகள்ல மாதத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. மாதத்தினுடைய ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை ஏற்பட்டு சிவராஜ் யோகம் ஏற்படுகிறது. இதனால அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதத்தினுடைய ஆரம்பத்துல அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதோட ஆரம்பத்துல என்னன்னா உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் மாதத்தினுடைய பிற்பகுதியில மட்டும் உங்களுடைய செயல்பாடுகள்ல கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் அனுசரித்து செல்லணும். ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா கேதுவோட இருக்கிறதுனால நிச்சயம் வேலை பார்க்கும் இடத்துல உங்களுக்கு மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க அனுசரித்து செல்வது நல்லது. திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற மிதுனராசினியர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் நண்பர்களுக்கும் உங்களுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய நண்பர்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு அந்யோன்யம் என்பது நிச்சயம் இருக்கும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் வச்சு புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா மாதத்தினுடைய ஆரம்பத்துல ஆரம்பிப்பது நல்லது. ஏன்னா மாதத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறதுனால பெரிதாக லாபம் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஆகால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் தொடங்கணும்னு ஆரம்பிச்சீங்கன்னா மாதத்தினுடைய முற்பகுதியில் ஆரம்பிப்பது நல்லது. ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வம்பு வழக்குகள் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. இல்லை என்றால் அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்க நிச்சயம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் சனியானவர் வக்ரமாக இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட்டுக்காக பாத்தீங்கன்னா செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். புதிதாக சொத்து சேர்க்கைகள் இந்த மாதத்தில் வாங்குவதை முடிந்த அளவுக்கு தவிர்க்க வேண்டும். அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய பிற்பகுதியில மனக்கசப்புகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள் என்பது மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான எந்த ஒரு முயற்சிகளிலையும் இந்த மாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. ஏன்னா 11ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா கேதுவோட 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க எந்த ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டீங்கன்னா பெரிதாக லாபம் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஆக இந்த ஜூலை மாதத்துல பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.